பல குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க. எல்லாரும் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர், நல்ல பழைய நண்பர்கள் தான், அவங்க வந்து என்ன சொல்றாங்க, பேச்சுராஜன் 2023 வருது, 2023லயும் நீங்க மேக பேச்சுராஜன் நாடார்னு கூடுறீங்க, நாடார் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா கோஷம் போடுறீங்க, நாடார் சங்க துண்டை போட்டுக்கிட்டு போறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறான். வெக்கமா இல்லையான்னு கேட்கிறான். என்ன பதில் சொல்லுவீங்க? அவனை பார்த்தேன், அவன் பார்த்தா தலையில ஒரு தொப்பி போட்டுனான். கவக்குன்னு தொப்பியை பிடிச்சி கசைக்கு தூர போட்டேன். ஏண்டா, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத கோட்பாடு கொள்கைகளை நீ தலையில சுமந்து கொண்டு போகும்போது நான் இந்த மண்ணும் மக்களும் தந்த இந்த அடையாளத்தை நான் தோல்ல தூக்கி போட்டு போக மாட்டானா? போக மாட்டேனா? நீ விளையாட்டா கேட்டதுனால தொப்பியை கசக்கி போட்டேன். நீ கொஞ்சம் சீரியஸா கேட்டிருந்தா உன் தலையை கழட்டி போட்டிருப்பேன். அப்படியே சொன்னேன். பழைய நண்பன் தான், என்ன பண்றது கேட்கிறான். அவனுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த நாடார் என்கின்ற அடையாளம் வந்து இந்த மண்ணும் இந்த மக்களும் கொடுத்த அடையாளம். என் சமுதாய தலைவர், என் அன்பு தலைவன் வரலாற்று தமிழர் அவர்கள் பேருக்கு பின்னால சமுதாய பேரை போடு ஓங்கி சொல்லி நாடார் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்றாங்க. ஏன் அதுல என்ன தவறு இருக்கு? இந்த மண்ணும் மக்களும் தந்த அடையாளம் தானே நாடாருங்கிற அடையாளம். இது நம்ம வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அடையாளமா? கிடையாது. அதனால அடுத்த தலைமுறைகளுக்கு தைரியமா சொல்லிக் கொடுங்க, நாடார் என்பது இந்த மண்ணும் மக்களும் நமக்கு தந்த அடையாளம்.